மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம். 1/6/2026 திருச்சி கிழக்கு தொகுதியில விஜய் அவர்கள் நன்றி அறிவிப்புக்கு கூட்டத்துக்கு வருகிறார் என்று சொன்னால், பெரம்பலூர்லயும் ஜெயிச்சார், அங்க போய் நன்றி அறிவிப்பு கூட்டம் சொல்லல. திருச்சியில வந்து சொல்றாரு சொன்னா ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது. உள்நோக்கம் இல்லாம அவர் திருச்சியில வந்து நன்றி சொல்றதுக்கு வர வேண்டிய காரணம் இல்லை. இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னா, சட்டம் சரியாக இருக்கும், எல்லாத்துக்கும் நாங்க யாரையும் துன்புறுத்த மாட்டோம்னு சொல்லி சொன்னவர் யாரு? விஜய் அவர்கள் தான். இவர் சாயங்காலம் 5 மணிக்கு வர்றாருன்னு சொன்னா, காலையில 11 மணிக்கே திருச்சியில மாம்பழச்சாலையில எல்லா பஸ்ஸையும் சட்டனா நிறுத்திட்டான். வெளியூர்ல இருந்து பஸ் ஏறப்ப சொல்லியிருக்கணும், நாங்க அங்கதான் நிறுத்துவோம்னு சொல்லியிருக்கு. எந்த ஒரு டிரைவரும் கண்டக்டரும் திருச்சி டவுனுக்குள்ள போகாத அவுட்ல நிறுத்துவோம்னு சொல்ல. எல்லா குழந்தை குட்டியை கூட்டிக்கிட்டு வயசானவன், ஆபீஸுக்கு வேலைக்கு போறவன், கோர்ட்டுக்கு வேலைக்கு போறவன், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வேலைக்கு போறவங்க எல்லாம் 3 கிலோமீட்டர் நடந்தே வந்தேங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. எதுக்கு இந்த அராஜகம் உங்களுக்கு? ஜெயலலிதா கான்வேல போறப்ப நீங்க அங்க பஸ் நிறுத்தினா மக்களை கொடுமைப்படுத்துறான்னு சொன்ன விஜய், இப்போ இவங்க வந்து நன்றி சொல்ல வர்றப்போ 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே நிறுத்திட்டு மக்களை துன்புறுத்தலையா? இதற்கு காவல்துறை எந்த பதிலும் சொல்லல. காவல்துறை வந்து அவங்க சொல்லணும், அவங்களுக்கு வழிமுறை சொல்லி இருக்கணும். முதல்ல அட்வான்ஸாவே அவர் 1ஆம் தேதி வரான்னு தெரிகிறப்ப என்ன விளக்கம் சொல்லி இருக்கணும். இது விஜய்க்கு பெரிய ஓட்டு வங்கி இழக்கக்கூடியதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சரி, அது ஓட்டு வாங்கினாங்க போங்கினாங்க விடுங்க. இப்ப திருச்சியில வந்து பேசுறப்ப என்ன சொல்றாரு? மு.க. ஸ்டாலின் வீட்டுல போய் உட்கார்ந்து கும்பிடு ஓட்டு என்னோட ஆட்சிக்கு பங்கம் விளைவாக்காதீங்க அப்படின்னு சொல்றான். ஆனா மு.க. ஸ்டாலின் முதல்லயே ஒரு 6 மாத காலத்துக்கு எந்த தொந்தரவும் அவர்களை எதிர்த்து பேச மாட்டோம்னு, எங்க கட்சிக்காரர் பேச மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அவர் வீட்டுல போய் கும்பிடு ஓட்டு வாழ்த்து வாங்கிட்டு வந்தாரு. அப்படியே உதயநிதி வீட்டுக்கு போறாரு, அங்கேயும் போய் கும்பிடு ஓட்டு. 2 பேரும் எல்லாம் ஒரே சினிமா நடிகருக்கு தான். 2 பேரும் 6 மாத காலம் எந்த தொந்தரவும் இல்லைன்னு சொல்லி உறுதிவார்த்தை வாங்கிக்கிட்டு விஜய் வர்றார். இப்ப நேத்து என்ன கூட்டத்துல பேசுறாருனாக்கா, 6 மாசம் எதுவும் பேச மாட்டேன்னு சொன்னவங்க 1 வாரம் கூட பொறுக்க முடியலைங்க ப்ரோ, அந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லறாரே. அவருக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒண்ணு இருந்திருந்தா அந்த வார்த்தை சொல்லுவாரா? அப்படி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னு சொன்னா, நீங்க மு.க. ஸ்டாலின் வீட்டுக்கு போயிருக்க கூடாது, உதயநிதி அவங்க வீட்டுக்கும் போயிருக்க கூடாது, போகாம நீங்க கெத்தா நின்று இருந்து நீங்க இப்ப வார்த்தை பேசுனீங்கன்னா நல்லது. நீங்க அங்க போய் என்ன கெஞ்சி கூத்தாடினீங்கிறது அங்க உங்க 2 பேத்துக்கு தானே தெரியும். இப்ப மேடையில போய் நீங்க அது திமுக தூர்ந்து போச்சு, அதிமுக தீர்ந்து போச்சுன்னு பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க இப்ப நீங்க இடைத்தேர்தல் வருதுங்கிறதுக்கு போய் பேசுறதுக்கு திருச்சியில பேசுறதுக்கு உண்டான காரணம் என்னவா தோணும் சொல்லி சொன்னா, நீங்க அங்க திருச்சாவை நிறுத்துறதுக்கு தான். நீங்க திருச்சாவை போன பக்கம் கூட்டிட்டு போறீங்க. எல்லா பக்கம் இப்ப அஜித் அவங்க தாயார் இறந்ததுக்கு திரிசா கருப்பு புடவைகள் போறாரு, இவர் போறாங்க, அது எல்லாரும் பாக்குறாங்க. திரிசாவுக்கு அங்க போனா தனியா போயிட்டு வந்திருக்கணும், அது விஜயோட போயிட்டு வந்திருக்க வேண்டியது இல்லை. ஆனால் எல்லாரும் பொதுமக்கள் எல்லாம் இன்னுமே உங்களுக்கும் திரிசாவுக்கும் என்ன சம்பந்தம் என்று பரவலா பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க திருச்சி கிழக்கு எதுக்கு அட்வான்ஸா போனீங்கன்னு சொன்னா, இன்னும் கொஞ்ச நாள் எலெக்ஷன் வரும் இல்லைங்களா? எலெக்ஷன் வர்றப்ப அங்க திரிசாவை நிறுத்துவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனாலதான் திருச்சி விசிட்டும் திரிசாவுக்கும் சம்பந்தம் உண்டுதான் பொதுமக்கள் பேசிக்கிறார். திருச்சியில் இருக்கிறவங்களா இவர் பெரம்பலூர்ல போய் நன்றி சொல்லிட்டு வந்திருந்தா, 2வது அவங்க லைவ்ல இருக்கிறார். பெரம்பலூர்ல வந்து லைவ்ல எம்எல்ஏவா இருக்கிறார். அங்க போய் முதல்ல நன்றி சொல்லணும். இங்கதான் நீங்க வேண்டான்னு கெடாச்சி விட்டுட்டீங்க இல்லையா? அப்படி இருக்கிறப்ப இங்க வந்து சேர்ந்ததுக்கு உள்நோக்கத்தோட தான் விஜய் வந்திருக்கிறார்னு திருச்சி சுற்று வட்டார மக்கள் எல்லாம், திருச்சி வந்ததனுடைய நோக்கம் திரிசாவை தேர்தல் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இது நடக்கக்கூடிய வாய்ப்பு 100% இருக்கு. ஆனால் திரிசாவை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், இப்ப வர்ற ஜூன் 8ஆம் தேதியோட ராஜ்யசபா நாமினேஷன் நடக்க போகுது. கடைசி தேதி 8ஆம் தேதி. இப்போ திரிசாவை எம்பி, ராஜ்யசபா எம்பி ஆக்கிறதுக்கு விஜய் முன் வருவார். ஏன்னு சொன்னா, திரிசாவுக்கு அரசியல் இல்லை. அரசியல் இல்லாத அல்லையில போயிட்டு இருக்க கேள்வி அரசியலை சேர்த்துக்கிட்டு நீங்க அல்லையில கூட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா உங்க பேர்லயும் கேள்வி இருக்காது, திரிசா பேர்லயும் கேள்வி இருக்காது. எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1984 ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை நாடாளுமன்றத்துக்கு ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்கி விட்டார். அப்பதான் கட்சி வந்து கட்சியினுடைய கஷ்ட நடத்த தெரிஞ்சுக்கிட்டு சொல்லி அங்க போறாங்க.
அங்க போய் எம்ஜிஆர் போறதுக்கு அங்க ஒரு காரணம் இருக்கு. எம்ஜிஆர் அனுப்புறதுக்கு காரணம் இருக்குது. ஜெயலலிதா அவர்கள் கட்சியில சேர்ந்தோன்னையும் அவங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேணுங்கிறதுக்காக எம்ஜிஆர் அனுப்புனா, எம்ஜிஆருக்கு ஆங்கில புலமை இல்லைங்க. அதனால ஜெயலலிதா அவர்கள் பன்மொழி புலவர் தான். எல்லா மொழியும் தமிழ் பேசுவாங்க, ஆங்கிலம் பேசுவாங்க, கன்னடம் பேசுவாங்க, மலையாளம் பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க. எல்லாம் தனிப்பட்ட பாடா இருக்கனாலதான் நீங்க ராஜ்யசபாவுக்கு போங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் அனுப்பிச்சு விட்டார். ஆனா அந்த ராஜ்யசபா சீட்டு எதுவரை தொடர்ந்துன்னு சொல்லி சொன்னா 1989 ஜனவரி 28 வரலும் ஜெயலலிதா ராஜ்யசபா எம்பி தொடர்ந்து இருந்தது. இந்த இடப்பட்ட கேப்ல புரட்சி தலைவர் அவர்கள் 87 24/12/1987 புரட்சி தலைவர்கள் இறந்து போயிட்டார். இறந்தோன்னையும் இப்ப ஜெயலலிதா ஆட்டோமேட்டிக்கா கட்சிக்கு வர்றாங்க. அப்ப ராஜ்யசபா உறுப்பினரா தான் இருக்கிறாங்க. அவங்க 89 தான் அவருக்கு பதவி காலம் முடியுது. அப்போ எம்ஜிஆருக்கு அடுத்தது அரசியல் வாரிசு யார் என்று பேசுகின்ற பொழுது ஜெயலலிதாவை கொண்டாந்து அங்க நிறுத்துறாங்க. ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் இறப்புக்கிறப்ப அந்த ராஜாஜி பவன்ல இந்த பக்கம் ஜானகி அம்மா நிக்குது, இந்த பக்கம் ஜெயலலிதா அம்மா நிக்குது, எல்லாம் முக்காடு ஓட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுடைய மக்களுடைய பார்வை எல்லாம் ஜெயலலிதா பக்கம் தான் திரும்பிச்சு, ஜானகி பக்கம் திரும்பவில்லை. அப்ப இடைக்கால முதல்வர் ஜானகி அவங்க இருந்தாலும் ஜெயலலிதாவுக்கு தான் அதிக வரவேற்பு கிடைச்சது. அவங்க எம்ஜிஆர் அவர்கள் இறுதி ஊர்வலத்துக்கு போறப்போ அவங்களும் அந்த பீரங்கி வண்டியில ஏறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அப்ப இருக்கிறப்போ இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில மாநில துணைத் தலைவரா இருக்கக்கூடிய அந்த ராமலிங்கம்ங்கிற இருப்போம். அப்ப அவர் அதிமுக இருந்தார். அப்போ ஜெயலலிதா கையை பிடிச்சி கீழே இறக்கி விட்டாங்க. இது நடந்தது அப்போ ஜெயலலிதாவுக்கு எதிர்ப்பு வலுத்துது. அதையெல்லாம் மீண்டு வந்துதான் ஜெயலலிதா அவர்கள் 1991 நடக்கக்கூடிய தேர்தல்ல வெற்றி பெற்று முதலமைச்சரானாங்க. இடையில ஒரு தேர்தல் நடந்தது. தேர்தல் நடக்கிறப்போ புரட்சி தலைவர் 87 இறந்தோன்னு 89 தேர்தல் வர்றப்ப ஜெயலலிதா 27 சீட்டு எதிர்கட்சி தலைவர் ஆனாங்க. எதிர்கட்சி தலைவர் ஆனா சட்டசபைக்குள்ள போன பிற்பாடு அங்க பல்வேறு காட்சிகள் அரங்கேற்றப்படுகின்றது. அது எல்லாம் மீறி ஜெயலலிதா தமிழக முதல்வராக ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு எம்ஜிஆர் வழியை பின்பற்றதான் விஜய் முன் வந்திருக்கிறார். எம்ஜிஆர் வழியை பின்பற்றி ஜெயலலிதா எப்படி ராஜ்யசபா உறுப்பினராச்சோ அதே போல் திரிஷாவையும் ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்குவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது ஆக்குறாரா என்னமோன்னு தெரியாது. அப்படி ஆக்குனா தான் ஒரு ராஜ்யசபா உறுப்பினராவோ இல்ல ஒரு எம்எல்ஏவாவோ அவர் இருந்ததுன்னா தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு சொந்தம் கொண்டாட முடியும். இப்போ விஜய சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிறாருன்னா எந்த விதத்துல சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காரு? நாடறிஞ்சதுதான் இது. நாடறிஞ்சதுக்கும் பழமொழி வேண்டாம், அது ஒரு சார்பா போகும்னு சொல்லுவாங்க இல்லையா? வேண்டாம். அந்த மாதிரி அவர் அரசியல் தன்பால் இழுக்க வேண்டும். தமிழக வெற்றி கழகத்துல திரிஷா உள்ள நுழைக்கணும்னு சொல்லி சொன்னா இப்போ ஒரு வாய்ப்பு. ஒன்னா ராஜ்யசபா எம்பி ஆக்கணும், இல்லை என்று சொன்னால் திருச்சி கிழக்குல போட்டு அவங்க ஜெயிக்க வைக்கணும். ஜெயிக்க வச்சா நிச்சயமா ஒரு மந்திரி பதவி கிடைக்கும். இப்ப ஒண்ணும் இல்லாததுக்கே திரிஷாவுக்கு போலீஸ் பாதுகாப்பு, விஜய்க்கு ஜெட் பாதுகாப்புனா அவங்களுக்கு ஒய்ஃப் பாதுகாப்பு. என்ன முக்கியத்துவம் கட்சியில் இருக்குது அவங்களுக்கு அத்தனை பாதுகாப்பு காவல்துறை கொடுத்துருக்குது. அதாவது நேரடி உத்தரவு கொடுத்துருக்குறாங்களா, மறைமுகமான உத்தரவு ஏதாவது இருக்குதா? ஆனால் காவல்துறை புத்திசாலித்தனமாக புரிந்து கொண்டு விஜய்க்கும் திரிஷாவுக்கும் இருக்கிற நெருக்கத்தை வச்சுக்கிட்டு தான் திரிஷாவுக்கு அதிகப்படியான பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த நிலைமை சீர்திருத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் திரிஷாவை ஒன்னா எம்பி ஆக்கணும், இல்ல எம்எல்ஏ ஆக்கணும். பார்க்கலாம், ஏதோ ஒரு நடக்கும். நன்றி, வணக்கம்.